தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. விஜய் சொல்ற மாதிரி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் அதான் போட்டி. 2026 தான் இலக்குன்னாரு, வந்துட்டார். ஃபயர் பிராண்ட் மாதிரி பேசுறாரு. இந்த இளைஞர்களை இவர் ஈர்க்கிறார். பெரிய தாக்கத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இதை எதிர்கொள்வது பெரிய சவாலாகத்தான் இருக்கும் திமுகவுக்கு. கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம்கே இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் உங்களுக்கு கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் வித்தியாசம் தெரியல. முதல்ல 300 ரூபா கொடுத்தான், அப்புறம் 500 ரூபா கொடுத்தான், இப்போ குவார்டர் வாங்கி கொடுக்குறான். அவ்வளவுதான். வெளிநாட்டில் இருக்கிறான். அவனுக்கு அம்மாட்ட சொல்றான், விஜய் பேசுறத நான் கேட்கணும், நீங்க கூட்டத்துக்கு போங்க, அதுக்கு பேர் தான் கூட்டம், உனக்கு வரதெல்லாம் கும்பல். ஏடிஎம்கே கூட கூட்டணி போறது வாய்ப்பு இருக்கு. அது கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கும். திமுகவுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி அதையும் அமைய வாய்ப்பு இல்லை. யார் முதலமைச்சர் அப்போ? எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி ஏத்துக்கிட்டு வர விஜய்? சீமானுடைய அரசியல் இனவாத அரசியல். தம்பி விஜய் அவனை ஒரு பொருட்டாகவே கருதல. இப்ப நயன்தாராவுக்கும் கூட்டம் உனக்கு மட்டுமா வருமானு கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு வந்த கூட்டம் இனிமேல் வருமா? இவனுக்கு காழ்ப்புணர்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு தனி இயக்கம் வச்சு 8% ஓட்டு வாங்கிட்டுங்கிற ஒரு தருக்கு செருக்கு. அதை ஒட்டச்சு நொறுக்கிட்டான். சீமான் கட்சி முடிஞ்சு போச்சு. தன்னுடைய வாக்குகளை விஜய் பெருவாரியா பெற போறாருங்கிற ஒரு கோவத்துலதான் சீமான் பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அப்ப அந்த ஆத்திரத்துல தான் பேசுறான். இன்னைக்கு தம்பி விஜய் பேச தொடங்கியதற்கு பிறகு அந்த கட்சி மௌனித்து விட்டது. அந்த கட்சி வர்ற தேர்தல்ல அவங்க 1% ஓட்டு கூட வாங்க முடியும். 8ல இருந்து 1%. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க எழுத்தாளர் சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சுற்றுப்பயணம் விஜய் அவர்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை போறாரு. அதுக்கான ஸ்கெட்யூல்லாம் கொடுத்துருந்தாங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுங்கிற விமர்சனம் இருக்கும் பொழுது, கூட்டம்லாம் ஓட்டா மாறாதான்னு விஜய் கேட்கும் பொழுது ஆரவாரம் இருக்கு. அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ உங்களுடைய கணிப்புப்படி எத்தனை % ஓட்டு வாங்குவார் 2026 விஜய்? அது ஒரு 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 டெஸ்ட்டில் அவர் இன்னும் எழுதலை. டெஸ்ட்டே எழுதலை அப்படின்னா அவர் விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கணும். அது ஒரு அனுமானிக்கவும் கணிக்கவும் ஒரு அரசியல் பார்வையாளனாக நாஞ்சில் சம்பத் சொல்கிறது, அவர் விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கணும், வரல. ஈரோடு கிழக்குக்கு வந்திருக்கணும், வரல. கட்சி தொடங்கியதற்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, வரல. அதுக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னு நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 2026 தான் இலக்குன்னாரு, வந்துட்டார். பிரமாதமான கூட்டம். ஒரு ஃபயர் பிராண்ட் மாதிரி பேசுகிறார். சினிமா மொழியில் பேசுகிறார். நாஞ்சில் சம்பத் நல்ல தமிழில் நாவாடுவதற்கும் தம்பி விஜய் சினிமா மொழியில் பேசுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த இளைஞர்களை இவர் ஈர்க்கிறார். ஒரு பெரிய தாக்கத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கு. இதை எதிர்கொள்வது பெரிய சவாலாகத்தான் இருக்கும் திமுகவுக்கு. ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்குது. இதில் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சவாலாகத்தான் இருக்கும். சவாலாக தான் இருக்கும். ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குமா விஜயோட வாக்கு சதவீதம்? ஏன் திமுக அதை செய்யலைன்னு எனக்கு தெரியல. என்ன செய்திருக்கணும்? அவர் திருச்சியில் வந்தார்ல, உடனே திருச்சியில் அதுக்கு ஒரு கவுண்டர் கூட்டம் போட்டிருக்கணும். ஆமாம், அதை செய்யலை. அரியலூருக்கு வந்தார். அரியலூர்லேயும் ஒரு கவுண்டர் கூட்டம் போட்டிருக்கணும். நாகப்பட்டினத்துலேயும் போட்டிருக்கணும். திருவாரூர்லேயும் போட்டிருக்கணும். ஏன்னா அவ்வளவு சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறது. அதை ஏன் திமுக செய்யலைன்னு எனக்கு தெரியாது. அவர் பேசுனதும் தரவுகளோட பேசலை. கொஞ்சம் ஒரு 7 நிமிடத்துக்குள்ளே முடிச்சிடுறாரு. திருவாரூரில் எவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டதற்கு பிறகு டயலாக் யாரோ எழுதி கொடுக்குறாங்கன்னு தான் தெரியுது. அது ஒன்றும் தப்பு இல்லை. தரவோட பேசலை. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க. எங்களாலேயும் முடியும் என்று எதிர்கொள்ளுகிற வகையில் ஒரு பதில் கூட்டம் போட்டிருக்கணும். திமுக செய்யலை. திமுக என்ன திட்டம் வச்சிருக்குன்னு தெரியாது. இந்த வேலையெல்லாம் பார்க்குற என்னை போன ஆட்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும். திமுக இன்னும் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தோட. இல்லாட்டா காவல் இல்லாத நாடாக தமிழ்நாடு மாறிவிடும். இன்னைக்கு ஒரு பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு படையெடுத்து கிட்டத்தட்ட நெருங்கி வருகிறார்கள். ஒரு தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய ஒன்றியத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தே 2251 கோடி ரூபாயை விடுவிக்க முடியாது, திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் விடுவிக்க முடியும் என்று தமிழ்நாட்டில் துணிச்சலாக பேசிட்டு போகிறார்.
இது தமிழ்நாட்டினுடைய பெரிய பிரச்சனை இன்னைக்கு. இதை தம்பி விஜய் கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறாரான்னு தெரியல. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியை சொல்லுகிறவர் இந்த கொள்கை எதிரியை கூர்மையான விமர்சனம் ஏன் வைக்கவில்லை என்ற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது கல்லெறிகிற விஜய்க்கு இருக்கிற உரிமையும் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய அக்கறையும் எனக்கு புரிகிறது. ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பிஜேபியின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காரா என்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதையெல்லாம் மக்கள் மத்தியில் சொன்னாதான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். இப்போ பெரும்பான்மையா விஜயோட ரசிகர்கள் தான் அவருக்கு வாக்காளர்களா மாற போறாங்க. அவர் கூட்டம் போடும்போது வந்து பாக்குறாங்க எல்லாம். அந்த ரசிகர்களை அரசியல் படுத்துறதுக்கு விஜய் என்னென்ன முயற்சி, அதைத்தான் சொல்றேன். மாதிரி தெரியுதான். அந்த ரசிகர்களுக்கு பெரியார்னா யாருன்னு தெரியாது. ஆனா இவங்களோட கொள்கை தலைவர் பெரியார். அம்பேத்கர்னா யாருன்னு தெரியாது. அஞ்சலி அம்மாள் யாருன்னு தெரியாது. காமராஜர் ஓரளவுக்கு தெரியும். வேற யாரை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. இதை சொல்லி கொடுக்கணும். ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள கட்சியில தம்பி உதயநிதி இளைஞர்களுக்கு மத்தியில் 250 பாசறை கூட்டங்கள் நடத்தினாரு. அதில் நான் பயிற்சி பாசறை. ஆமா, நான் பேசினேன். இளைய தலைமுறையில கட்சியை கொண்டு போறது மட்டுமல்ல, அவர்கள் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று பேச்சாளர்கள் தேவைன்னு சொன்னால 17,000 பேர் மனு போட்டான். 17,000 பேர். உலகத்துல எந்த கட்சியும் இதை செய்ய முடியாது. மாவட்டந்தோறும் பேச்சு போட்டி நடத்தி அதுல தேர்வு பெற்றவர்களுக்கு மண்டல அளவில் பேச்சு போட்டியை நடத்தி இன்னைக்கு 200 பேச்சாளர்களை அடையாளம் கண்டு திமுகவினுடைய பிரச்சார களத்துக்கு தயார் செய்து வச்சிருக்காங்க. இப்போ அவருக்கு சொன்னாலும் வந்து நமக்கு தேவை ஓட்டு, நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம அரசியல் படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ரசிகர்கள் ஓட்டு போட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது. ரசிகர்கள் ஓட்டு போட்டு விஜய் வந்திருக்கிறாரு, விஜய்க்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு, அப்போ அவர் ஜெயிச்சிருவாரு போல அப்படின்னு அந்த மைண்ட் செட்லயும் வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுவே போதும்னு நினைக்கிறாரு. தம்பிங்க பாரு, விஜயை விட சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன். செவாலியை விருது பெற்றவர் அவர். எல்லாரும் நடிகர்களுக்கும் கண்கள் பேசினால் அவருக்கு உடம்பு பேசும். அப்படி ஒரு நடிகர். அவர் தன்னுடைய சொந்த தொகுதியில தோற்று போனவர். கட்சி தொடங்கி ஒரு இடம் கூட ஜெயிக்கல. நடிகராக இருந்தால் மட்டும் வாக்குகளை கவர்ந்து விட முடியாது. மக்கள் உள்ளங்களில் இடம் பிடித்து விட முடியாது. கூட்டம் யாருக்கு வேணாலும் வரும். கூட்டம் நாளைக்கு கவுண்டர் பண்ணி வந்தாலும் வரும். வடிவேலுக்கு இதை விட கூட்டம் வந்துச்சு. அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைப்பில் இருக்கக்கூடாது. இப்போ தனித்து நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை விஜய் நினைச்சு அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கூட்டணிக்கு வந்தீங்கன்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு உண்டுன்னு. ஒருவேளை நம்ம தனியா நின்று ஒரு லெவல் கூட நம்ம ஓட் பர்சன்டேஜ் வாங்க முடியலைன்னா இதுவே இறுதி தேர்தல் ஆயிரும் அப்படின்னு நினைச்சா அவர் ஏடிஎம்கே கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சா அது கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. திமுகவுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி அதையும் அமைய வாய்ப்பு இல்லை. யார் முதலமைச்சர்? அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி ஆகணும். அது எப்படி ஏத்துக்கிடுவார் விஜய்? அவர் முதலமைச்சர்ங்கிற அந்த குறிக்கோள்ல தான் வந்திருக்காரு. எடப்பாடி கூட கூட்டணிக்கு போறாருன்னு வரும்பொழுதே சரி ஓகே, இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அது வேணான்னு ஒரு ஸ்டெப் இறங்கி தானே அவர் அந்த முடிவை எடுப்பாரு. அப்படி எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதிமுக கூட சேர்ந்தா கொஞ்சம் ஓட்டு அதிகம் வாங்கலாம். ஆனா முதலமைச்சர் ஆட்சி என்கிற வருகிற பொழுது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி மீது மட்டும் போர் தொடுப்போன்னு அவர் முடிவெடுத்திருக்கிறாரு. அவர் அதிமுக ஒரு பொருட்டாகவே கருதல. நம்ம விமர்சிக்கலாம், ஆனா இது வந்து அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்கு. அது மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு வலைத்தளத்துக்கு பேட்டி கொடுக்குறேன். அதில் ஒவ்வொரு தலைவரை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. நான் என்னுடைய மொழியில் பதில் சொன்னேன். அதில் தமிழிசை சவுந்தரராஜனை நான் மோசமாக சொன்னதை அந்த அம்மா கருதி எடப்பாடிட்டு போய் முறையிட்டு உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஒரே நாள் 9 இடத்துல பதிவு பண்ணாங்க. நான் அதிமுக நீங்க இருக்கீங்க இருக்கேன். அதிமுக நான் எடப்பாடி தலைமை அங்கீகரிக்கலை. நான் சசிகலா அம்மா பக்கம் இருக்கேன். என் மேலே 9 வழக்கு போட்டாங்க. நான் குடியிருந்த வாடகை வீடு பட்டினப்பாக்கத்தில் ஒரு சங்கிகள் என் வீட்டை தாக்குனாங்க. இதில் எடப்பாடி முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில் அதிமுகவில் இயங்கினவனா, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய வரலாற்றில் அந்த கட்சி மேடையில் அதிசயங்களை நிகழ்த்தி எனக்கு நேர்ந்த கதி இது. இப்போ தாவேகா வந்து அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது இல்லை அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து சீமான் அவர்கள் பயங்கரமாக வரவேற்றாரு. என்னோட தம்பி அவன் வந்து வரணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறோன்னு பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. வந்ததுக்கப்புறம் பெரியார கொள்கை தலைவராக அறிவிக்கிறாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டின் இரு கண்கள்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போது விமர்சிக்கிறாரு. ஸோ
இப்போ டிவிகே வந்து டிஎம்கே தான் எங்களுக்கு இனிமி, நாங்களா டிஎம்கேவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது நாம் தமிழர் கட்சியும் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான். ஆனா இப்போ திடீர்னு அவர் வந்து விஜய் விமர்சிக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் என்ன நினைச்சாரு சீமான்னா, இவன் ஒன்று கூட கூட்டு சேர்ந்துக்கலாம், ஒரு இதில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தாரு. தம்பி விஜய் அவனை ஒரு பொருட்டாகவே கருதலை. ஏன்னா சீமானுடைய அரசியல் இனவாத அரசியல். சீமானுடைய அரசியல் யாருக்கோ காட்டி கொடுக்குற அரசியல். சீமானுடைய அரசியல் உங்களை மாதிரி இளைஞர்களை எல்லாம் இந்த நாட்டில் இன்னும் கற்காலத்திற்கு அழைத்து செல்கிற அரசியல். அதனால சீமானுடைய அரசியல் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இவன் ஒண்ட வர்றவனை அண்டை விடக்கூடாது என்பதில் தம்பி விஜய் தெளிவாக இருந்து இன்னைக்கு அவனை நிராகரிச்சுட்டாரு. இப்போ நயன்தாராவுக்கும் கூட்டம் உனக்கு மட்டுமா வருமானு கேட்குறாரு. அஜித்துக்கும் வருங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், உனக்கு வந்த கூட்டம் இனிமேல் வருமா? நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் பூரா வெளியிட்டாங்க. அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிர்வாகிகளை அழைத்து வந்து கூட்டம் நடத்தியாச்சு. உங்க கூட யாருமே இல்லை. இல்லை சார், ஒரு கட்சினா வந்து 10 பேர் வருவாங்க, ஒரு 4 பேர் வெளியே போவாங்க, இது வந்து இயற்கை தான். அது இயற்கை தான். இதை வந்து ஊடகங்கள் எங்க மேல மட்டுமே இதை வந்து சுமத்திட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆயிடுச்சு, அவர் போயிட்டாரு இவர் போயிட்டாருன்னு அப்படிங்கிறாங்க. இப்போ அவரு விஜய் விமர்சிக்கக்கூடிய எல்லா கூட்டத்திலையும் முன்பு வந்ததை விட அதிகமான கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, நாளுக்கு நாள் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வர்ற வாக்கு எல்லாமே தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய கொள்கை வாக்குகள், ரசிகர்களுடைய வாக்குகள் இல்லை. அதை ஒரு நாளும் விஜய் எடுக்க முடியாது, அவருக்கு போகாது. அந்த காழ்ப்புணர்ச்சியில நாங்க பேச தமிழ் தேசியத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். அவர் இத்தனை வருஷமா பேசுறது எது தமிழ் தேசியம்? திராவிட தேசியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வித்தியாசம்னு சொல்றாங்க. ஆமா, ரெண்டும் நேரெதிரான கிடையாது. திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான். தமிழருடைய தலைமை இதுதான் முன்னிறுத்தப்படும், அங்க வந்து தெலுங்கர்களுடைய தலைமை முன்னிறுத்தப்படுங்கிறாரு. அதான் சொன்னேன், இனவாத அரசியல் செய்யறான்னு. பெரியார தெலுங்குங்கிற சிமலுக்குள்ள அடைக்க பாக்குறானா? இல்ல, அவர் அதற்காக அவங்க சாதிக்கு நிறைய கூட்டம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையே. பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினவருங்க. நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள்னு சொல்லி வந்து பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தினவர். கேரள மாநில வைக்கத்துல போய் இந்த நாட்டில் கோவில் நுழைவு போராட்டம் நடத்துவதற்கு அந்த மக்களுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவர். மாநாடு நடத்தினதை எடுத்துக்கவா இல்ல திருக்குறளை மலம்னு சொன்னதை எடுத்துக்கிறவா? எந்த பெரியாரை நாங்க ஏத்துக்கிறது? அதைத்தான் பெரியார் அவன் படிக்கலன்னு சொல்றது. கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த கல்லுண்ணாமை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்த சாத்தியம் இருக்கா? திருக்குறள் விமர்சிக்கப்பட முடியாத நூல் அல்ல தம்பி, அதையும் கேள்வி கேட்கலாம். கேட்டவர் பெரியார். எதை கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைச்சோ அதை கேட்டார் அவர். அவர் வந்து கடவுள் சிலைகளை மயில்கற்களாக மாற்றிய மகத்தான மனிதர் அவர். அவர் தேவலகுத்து கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர். கட்டை விரல் மட்டும் பதிக்க தெரிந்தவனுக்கு சுயசரிதத்தை எழுத கற்றுத்தந்தவர். கைரேகை பார்த்து கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரோ ஓவியங்களை தீட்டியவர் பெரியார். பெரியாரை வாசிக்காமலே சீமான் பெரியார் விமர்சிக்கிறான். பெரியார் விமர்சிக்கிற வேலையை இப்ப அவர் தவிர்த்துட்டாரு. பெரியார் விமர்சிச்சா விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று சீமானுக்கு எச்சரிக்கை விடுகிறேன் நான். இப்போ தாவேக்கா வந்து அவர் விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவர் திமுக கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு தான் விமர்சிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? சீமான் வந்து திமுக கிட்ட ஒரு டீல் வச்சுக்கிட்டு தான் தாவேக்காவை எதிர்க்கிறாருங்கிறாங்க. இந்த பாருங்க, திமுக அந்த இடத்துல ஒரே நாள் 1000 கூட்டம் போட முடியும். அவங்க வந்து நம்ம லெவலுக்கு நேத்து வந்த விஜயை அட்டாக் பண்ணணுமா, அதனால சீமானை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி, காய்ச்சல். தமிழ்நாட்டில் ஒரு தனி இயக்கம் வச்சு 8% ஓட்டு வாங்கிட்டுங்கிற ஒரு தருக்கு செருக்கு அதை ஒட்டச்சு நொறுக்கிட்டான். என்ட்ரன்ஸ்லேயே வாசலுக்குள்ள வருகிற பொழுதே சீமான் கட்சி, வர்ற இடத்துல எல்லாம் சீமான் கட்சி கல்லறைக்குள்ள போயிட்டே இருக்கு. சீமான் கட்சி முடிஞ்சு போச்சு. பிஜேபி என்கிற கட்சிக்கு இந்த நாட்டில் கைக்கூலி வேலை பார்க்கிறவர் தான் சீமான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருகிற வாக்குகளை இந்த நாட்டில் கொஞ்சம் சிதறடிப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுகிறவன் தான் சீமான். அவர் இதுவரைக்கும் மோடியை விமர்சிச்சிருக்காரா? இல்லை, இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்தப்ப கூட நீங்க முதல்ல ஜிஎஸ்டி வந்து இம்போஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த வரியை குறைச்சிட்டு நீங்க வந்து பெருமை பேசுறீங்களே, அப்போ நீங்க முதல்ல கொண்டு வந்தது அதிக வரி விதிச்சது எல்லாம் தப்புன்னு பொது மன்னிப்பு கேளுங்கன்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப சொல்லியிருக்காரு 2 நாட்கள் பாஜக தமிழினத்தின் விரோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க தொடர்ந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் முரண் இருக்கும். கேட்டீங்களா? இப்போது அவருக்கு நிக்க இடம் இல்லாமல் நிற்கிறார். நாங்க தான் பாஜகவை மனித குலத்தின் விரோதின்னு சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இங்க பாருங்க, தமிழ்நாட்டில் திமுக அந்த பணியை மிகுந்த கூர்மையாகவும் செய்கிறது, நேர்மையாகவும் செய்கிறது. அப்போதெல்லாம் இவர் வாய் திறந்தாருன்னா திறக்கலை. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்துச்சு.
370 பேர் செத்தாங்க பேங்கில் பணம் எடுக்க போய். கேள்வி கேட்டாரா? எனக்கு வெங்காயமும் பூண்டு நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு இந்தியாவில் ஒரு நிதியமைச்சர் பேசுகிறாங்க. விலை கூடினது ஏன்னு கேட்டதுக்கு விமர்சிச்சாரா? திமுக மேலேயே கல்லறிவது, கல்லறை குயிலாகி போன காவிய தலைவர்கள் அண்ணாவை பெரியாரை விமர்சிக்கிறது, இப்படி ஒரு மலிவான அரசியல் செய்த சீமானுக்கு இன்னைக்கு தம்பி விஜய் பேச தொடங்கியதற்கு பிறகு அந்த கட்சி மௌனித்து விட்டது. அந்த கட்சி வர்ற தேர்தலில் அவங்க 1% ஓட்டு கூட வாங்க முடியாது. 8லேருந்து 1%. ஆமாம். இல்லை, ஒரு 2% விஜய் எடுத்துட்டாலே அது வந்து விஜய் 2% இல்லை, ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பூரா இடம்பெயர்ந்துட்டாங்க. இப்போ சீமானுக்கு கிரேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உங்களுடைய அசம்ஷன் வந்து இப்போ ஏன் காடு பற்றி பேசுற நீ? ஏன் மாடு பற்றி பேசுற? நாளைக்கு மலை பற்றி பேச போற நீ? தமிழ்நாடு அரசும் மலைகள் பற்றி பேச போகுது. ஆமாங்க, மலைகள் பற்றி பேசணும். அதுக்கு முன்னோடி நாங்க ஆடு மாடு மலைகள் பேசும்போது கிண்டல் பண்றீங்க. இல்ல இல்ல, நீங்க மட்டும் அதை எடுத்துக்கிறீங்க. உனக்கு மக்கள் மன்றத்தில் அரசியல் செய்ய முடியல, நீ டைவர்ட் பண்ற, உன்னை நீ திசை திருப்ப பாக்குற, அதெல்லாம் இனிமேல் எடுபடாது. அப்ப உங்களுடைய அசம்ஷன் என்னன்னா, தன்னுடைய வாக்குகளை விஜய் பெருவாரியா பெற போறாருங்கிற ஒரு கோவத்துலதான் சீமான் பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அப்ப அந்த ஆத்திரத்துல தான் பேசுறான். இல்லைன்னா நீ ஏன் விஜய் போய் பேசுற? அவர் இப்பதான் கட்சியே தொடங்கி இருக்காரு. இல்ல, ஒரு அரசியலுங்கும் பொழுது கொள்கை ரீதியா அது நடக்கணும். ஒரு வெறும் வந்து திரைபிம்பத்தாலே வந்து அதுல வந்து முன்னேறி. உனக்கு என்ன பின்பம் இருக்கு? விஜய் அளவுக்கு உனக்கு ஒரு ஸ்டார்டம் பார்த்து வரல. அவருடைய பேச்சை கேட்டு அவருடைய அரசியல், அவருடைய பேச்சுல என்ன இருக்கு? அவனுக்கு ஃப்ராடுங்க அவன். அவருடைய பேச்சுல திமுக எதிர்ப்பு இருந்திருக்கு, திராவிட எதிர்ப்பு இருந்திருக்குது, பாஜக எதிர்ப்பு இருந்திருக்குது. அதை பார்த்து வர்றாங்கல்ல மக்கள். அப்படி எல்லாம் வரலையே. இவன் பிரபாகரனுக்கு படத்தை வச்சுக்கிட்டு சீன் போட்டான். அதே மாதிரி மற்ற கட்சிகள் பிரபாகரன் கூட தனக்கு தொடர்பு இருக்கிறத காட்டிக்கிட்டான். இப்போ அந்த கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் புகைப்படம் எடுத்தது பொய்யா கூட இருக்கட்டும், அவர் தலைவர் பிரபாகரன் அவர்களோட சந்திக்கல, சாப்பிடல, எல்லாமே பொய்யா கூட இருக்கட்டும், ஆனா எங்களை போன்ற இளைஞர்கள் கிட்டையும் எங்களை மாதிரியான மக்கள் கிட்டையும் பிரபாகரனை இவ்வளவு தூரம் வீரியமா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது சீமான் தானே. நான் பேசுறது கூட அவன் பேசல. அண்ணன் வைகோ பேசுனதுல 1000ல் 1 பங்கு அவன் பேசல. 2009க்கு அப்புறம் கேளுங்க, ஐயா பழநெடுமாறன் பேசுனதுல 10ல் 1 பங்கு அவன் பேச முடியாது. ஆமக்கறி சாப்பிட்டேன்னு கதை விட்டான். ஃப்ராட் அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் ஈடுபடாது. விஜய் அவர்கள் 2026க்கு அப்புறமாக என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய தாக்கம் 2026ல எப்படி இருக்கும்? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப விஜய் சொல்ற மாதிரி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதிமுக விட தாவேகா வளர்ந்து வந்துருச்சு தொடங்குனது. அப்புறம் எப்படி அதிமுக முந்தி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி? சார், அதிமுக தன்னுடைய நிலைமையை தக்க வைக்கல. இப்ப அவர் போற இடத்துக்கு கூட கூட்டம் வருது சார். எடப்பாடி பழனிசாமி அது ஒரு முதல்ல 300 ரூபா கொடுத்தான், அப்புறம் 500 ரூபா கொடுத்தான், இவன் குவார்டர் வாங்கி கொடுக்குறான். அவ்வளவுதான். உங்களுக்கு கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் வித்தியாசம் தெரியல. தம்பி விஜய்க்கு வர்றது கூட்டம். கேட்டீங்களா? வெளிநாட்டில் இருக்கிறான். ஆமா, அவனுக்கு அம்மாட்ட சொல்றான், விஜய் பேசுறத நான் கேட்கணும், நீங்க கூட்டத்துக்கு போங்க, செல்போன்ல அதை படம் பிடிச்சி எனக்கு அனுப்பிட்டே இருங்கிறான். அது வந்து அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இன்னோவக்காரே கிடையாது, தவேராக்காரன் 4-5 நிற்கிறது தான் நான் பார்த்தேன். சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், அதுக்கு பேர் தான் கூட்டம். உனக்கு வரதெல்லாம் கும்பல். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஒரு 5 பொது தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு பணம் இருக்கு. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி.